Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ எத்தனை தடைகளை உண்டு பண்ணாலும் உன் சாபத்தை போக்க நான் போராடுவேன். அம்மன் அருளால ஜெயிச்சும் காட்டுவேன். அன்னைக்கு சாபம் விலகிறது மட்டும் இல்ல, உனக்கும் சாந்தி கிடைக்கும். இது சத்தியம், இது சத்தியம். வாடி கங்கா பிடி கங்கா பிடி பிடி கிருஷ்ணா, வாங்க. நான் எவ்வளவோ சொன்னேனடா, யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? அண்ணா, அந்த பொண்ணு வேணாம் கிருஷ்ணா, மறந்துரு அந்த பொண்ணு. எவ்வளவு கஷ்டத்தடா தாங்குவ நீ. கிருஷ்ணா, பாருங்க. கிருஷ்ணனை வைத்தியர்கிட்ட காட்டினீங்களா? ஆமா, உள்ளூர் வைத்தியர் வந்து பார்த்துட்டு தன்னோட வைத்தியத்தால குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் சொன்னது சரிதான். ஒரு பிரேதாத்மாவோட அடிய வைத்தியத்தால எப்படி குணப்படுத்த முடியும்? அதுக்குதான் என்னோட சக்தியை பயன்படுத்தி மேலும் பலப்படுத்தி இவரை குணப்படுத்துறதா சொல்லியிருந்தேன். கிருஷ்ணா, ஞான் இருக்க, நீ கவலைப்பட வேண்டாம். ஞான் உன்னை குணப்படுத்தும். வாயா நம்பூதிரி. மகாராணி அம்மா, நமஸ்காரம்.
நல்லா பாரு நம்பூதிரி. சிங்கக்குட்டி மாதிரி துள்ளி திரிஞ்சுக்கிட்டு இருந்த என் கொள்ளு பேரன் இப்ப எப்படி படுத்து கிடக்கான் பாரு. இவனைத்தான் என் வீர வாரிசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அது இருக்கட்டும், இப்ப உன் பட்சி என்ன சொல்லுது? மகாராணிக்கு கவலை வேண்டாம். என்ற குரு நம்பூதிரி ஆலோசனைப்படி ஞான் சில சிறப்பு பூஜைகளை செய்து சக்தியை பலப்படுத்தி வந்திருக்கிறது. ஞான் இப்போ கிருஷ்ணனை குணப்படுத்தும். நாராயணா, அந்த மயில் பீலியட. நீர் கட்டி, நெருப்பு கட்டி, நிலங்கட்டி, காத்துல சஞ்சரிக்கும் உன்னை கரைஞ்சு போக சபிப்பே. ஓடி போய்க்கோ, ஆவியே போய்க்கோ, இங்கிருந்து ஓடிப்போ. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. நீர் கட்டி, நெருப்பு கட்டி, நிலங்கட்டி. கிருஷ்ணா, 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 என்னாச்சு தள்ளி? ஐயோ கிருஷ்ணா, ஐயோ கிருஷ்ணா, இவனுக்கு என்னாச்சு தெரியலையேடி. கிருஷ்ணா, கிருஷ்ணா, நம்பூதிரி, என்ன நடக்குது? என்ன பாரு, இவனை தொடாதீங்க. போங்க அந்த பக்கம். என்னங்க இவரை கிருஷ்ணனை தொட வேணாம்னு சொல்லுங்க. போக சொல்லுங்க அவரை. இவர் தொட்டாலே என் பிள்ளைக்கு தூக்கி தூக்கி போடுது. போக சொல்லுங்க இவரை முதல்ல. கிருஷ்ணா, இவரை கிருஷ்ணன் பக்கத்துல வர வேணாம்னு சொல்லுங்க. அந்த பகவதி அம்மே. நம்பூதிரி, என்ன நடக்குதுங்க? கங்கம்மா இன்னும் அடங்கல. ஞான் கிருஷ்ணனை குணப்படுத்த வந்தது அவளுக்கு பிடிக்கல. அப்படின்னா என் புள்ள காலத்துக்கு இப்படியே கிடக்க வேண்டியதானா? ஜமீன்தாரணி அம்மா, அவசரப்பட்டு நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம். ஞானி துளசி மாலை அணிஞ்சு வந்ததுனால கங்கம்மாவால என்ன ஒண்ணும் பண்ண முடியல. பக்ஷ என்ன நெருங்க விடாம கிருஷ்ணனை தூக்கி போடுது. உங்க புள்ளைய நெருங்கினா தானே என்னால அவரை குணப்படுத்த முடியும். அதனாலதான் என்ன நெருங்க விட மாட்டேங்குது. பிரேதாத்மாவான கங்கம்மாவை ஞான் முதல்ல பந்திக்கணும். அதுக்கப்புறம் அவ பிடியில இருந்து கிருஷ்ணனை என்ன இந்த ஊரையை விடுவிக்க என்னால முடியும். ஏய் நம்பூதிரி, அந்த கங்கா என் மகனை போல என் பேரனையும் படுத்த படுக்கையாக்க பாக்குறாளா? அவளை பந்திக்கணும்னு சொல்றியே, அது நீ எப்ப செய்து முடிப்ப? ராணியம்மா, பதட்டம் வேண்டாம். பூதவனத்துல இருக்கிற அந்த கங்கம்மாவை கட்ட யக்ஷினி எனக்கு கால குடுவை கொடுத்திருக்கா. அதுகொண்டு ஞான் கங்காவை நிச்சயம் பந்திப்பேன். சும்மா வாயில சவால் விடாத. அவளை கட்டி கொண்டு வந்து என் முன்னாடி வந்து காட்டு. உத்தரவு மகாராணி. இத பாருங்க நம்பூதிரி, தப்பு இது நாள் வரை எங்க மேல இருந்ததுனால நான் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். ஊர் பிரசிடென்ட்டோட அப்பன் தாத்தன் எல்லாரும் எங்க வீட்டுல வந்து சேவகம் செஞ்சவங்க. ஆனா கல்யாணத்துல ராமநாதன் பேசின பேச்சு என் மனசுல ஆறாத வடுவா இருக்கு. அந்த பிரசிடென்ட்டுக்கு நான் சரியான பதிலடி கொடுத்தாங்க. ஆட்சி முடிவு செஞ்சபடி அந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வரணும், வந்தே தீரணும்.
அதுக்கு என் மக முழுசா குணமாகணும். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த கங்கம்மா கொட்டத்தை அடக்கி என் மகனை எப்படியாவது குணப்படுத்துங்க. அப்புறம் இவன் ஆசைப்பட்டபடி அந்த பிரசிடண்டோட மக சௌமியாவுக்கும் இவனுக்கும் கல்யாணத்தை நடத்தணும். நடத்திய தீர்வ. அப்படி சொல்ற? என் பேரா நரசிம்மா. நீ பேசுறத கேட்டு என் உடம்பே சிலிக்குது. நம்பூதிரி, இன்னும் ஏன் நிக்கிற? நரசிம்மா சொல்லிட்டான்ல, ஓ கங்கம்மா வாடகைறதுக்கு என்ன செய்யணுமோ அத செய். உத்தரவு மகாராஜ். என்னங்க? என்ன சொல்ல போற? உன்னோட புத்து கோயிலுக்கு வந்து பாம்புக்கு பால் வாக்க சொல்ல போறியா? போதும். அப்படி செய்யறதுனால ஊரோட தலையெழுத்து மாற போறதில்ல. பார், எங்க ஆட்சிய போல நானும் கங்கம்மாவை எதிர்க்கணும்னு முடிவே பண்ணிட்டேன். நம்பூதிரி உதவியால அவ கொட்டத்தை அடக்கிய தீர்வ. இழந்த இந்த ஜமீனுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் மீட்டெடுப்ப. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சே தீர்வ. யாரு என்ன தடுக்க முடியாது. பாக்குறேன். அவனை தூக்கு. கிருஷ்ணா எழுதுரு. கிருஷ்ணா எழுதுடா. பார்த்து கொள்ளமா. நாகம்மா, எங்க வீட்ல ஆச்சி அப்பா அண்ணான்னு எல்லாரும் தப்பு மேல தப்பு பண்றாங்க. நானும் அம்மாவும் அவங்க செய்யற எதையுமே தடுக்க முடியல. நம்பூதிரி உதவியோட அண்ணன் சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி செஞ்சது தப்புதான். எங்க அண்ணனை நம்பூதிரி குணப்படுத்த முயற்சி செஞ்சோம். கங்கம்மா அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. கங்கம்மாவோட ஆத்மா பூதவனத்துல இருக்கிறதாவும் அத தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவேன்னு நம்பூதிரி சொல்லிட்டு போனாரு. அத பத்தி நினைச்சா இந்த ஊர் இன்னும் என்னென்ன சோதனைகளை சந்திக்க வேண்டி வருமோன்னு பயமா இருக்கு. என் தாத்தா போல என் அண்ணனும் படுத்த படுக்கையா ஆயிடுவாரோன்னு கவலையா இருக்கு. அப்படி எதுவும் நீந்திராம நம்பூதிரிக்கு சரியான பாடம் கத்து கொடுத்து அவரு நீதான் இந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கணும். என் அண்ணனையும் குணப்படுத்தணும். எங்க குடும்பத்து மேல இருக்கிற உன் கோபமும் விலகணும். என்ன அபி, பயந்துட்டியா? உங்களை ஆசையா உன்னை பார்க்க வந்தா இப்படிதான் அடிச்சு விரட்டுவியா? ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா? அபிக்கு பயமா? இப்ப கொஞ்ச நாளா
எங்க ஊர்ல நடக்கிறதெல்லாம் சொன்னா நீங்க இங்க வந்திருக்கவே மாட்டீங்க. அப்படி என்ன நடந்தது? இப்பவே சொல்லணுமா என்ன? முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க. என்ன பார்வை அங்கேயும் எங்கேயும் அலைப்பாயுது? யாரையும் தேடுற மாதிரி இருக்கே. ஜெயந்தி தெரியாதா? வேற யாரு? நம்ம சிவாவத்தான். இல்ல இல்லன்றதெல்லாம் வெறும் வார்த்தை தான். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கு. சரி, 2 பேரும் எதுக்காக இப்ப வந்திருக்கீங்க? என்ன டீஸ் பண்ணவா? அபி, நீ எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. உன்னை டீஸ் பண்ணுவோமா? ஓகே ஓகே. ஆமா, சிவா இல்லாம நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அப்படி வா வழிக்கு. ஏய், ஐயோ, நான் எதுவும் சொல்லலமா. ஆக்சுவலா நாங்க இங்க வந்ததே சிவாக்கு தெரியாது. அப்படியா? ஆமா, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஆபீஸ்க்கே வரல. நாங்க இங்க வரோம்னு தெரிஞ்சா அவனும் வர நடம் பிடிப்பான். அதனால அவனுக்கு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டோம். அப்போ ஆபீஸ்? ஆமா, பெரிய ஆபீஸ். அரைச்சமாவே எத்தனை தடவை அரைக்கிறது? ஸ்டாஃப்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். நல்லா இருக்கு. சிவாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அப்ப ஏன் எங்களை வந்தன்னு கேக்குறியா? ஐயோ, மேடம் கோச்சிக்கிட்டீங்களாக்கோ? சரி சரி, வீட்டுக்கு போலாம். ஆமா அபி, நீ என்ன இந்த பக்கம், அதுவும் தனியா? புத்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். புத்து கோவிலா? அப்ப முதல்ல அங்க போகலாம். போட்டோல இருந்த புத்து கோவில் நாகம் கொத்த வர மாதிரி எங்களை பயமுறுத்துச்சு. நேர்ல போனா என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம். நேர்ல போய் நிஜமாவே கொத்து வச்சுனா என்ன பண்றது? ஐயோ, ஏன்டா இப்படி பயப்படுற? அதான் அப்படியே இருக்கால, வா போலாம். ஆமா, சிவா எப்படி இருக்காரு? காயம் எல்லாம் சரியாயிடுச்சா? பாத்தியா பிரபா, நமக்கு கூட தான் அடிபட்டுச்சு. நமக்கு காயம் ஆறிச்சான்னு கேட்டாளா? அது இல்லடி, உங்களை நான் நேர்ல பாத்துட்டேன், சிவாவை பாக்கல, அதனாலதான் கேட்டேன். அவருக்கு ஒண்ணும் இல்லம்மா, காயெல்லாம் ஆறிடுச்சு. அம்மா கையால 3 வேளையும் சாப்பிட்டு வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். போதுமா? காயெல்லாம் ஆறிடுச்சுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நம்பூதிரி ஏவல் செஞ்சுதான் நீங்க வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படியா? என்ன அப்படியா? அபிராமி, இதெல்லாம் கூடவா நீ நம்புற? சிவா கிட்ட சொன்னா உன்னை கிண்டல் அடிப்பான். பில்லி சூனியோ ஏவல்ன்றதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை அபி. ஆக்சுவலா பிரேக் ஃபெயிலியர் ஆனதுனால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுவே நாங்க சர்வீஸ் விடும்போது தான் தெரிஞ்சது. போதுமா? வா. ஆபீஸ் வேலைலாம் செம்மையா போச்சு அபி. நீ இல்லாததுனால சிவா ரொம்ப ஃபீல் பண்ணா. நீ சீக்கிரமா வந்துரு. அபி, ஒரு நிமிஷம். நீங்க என் குடும்பத்து மேல பயங்கர கோபத்துல இருப்பீங்க. ஆனா என் மேலயோ எங்க அம்மா மேலயோ எந்த தப்பும் கிடையாது. நாங்க எவ்வளவு சொல்லியும் ஆச்சி கேக்கல. அவங்க பேச்ச எங்க யாராலையும் மீற முடியாது. உங்க ஆச்சி என்ன சொன்னாலும் கேப்பீங்களாக்கும். அதனால யார் குடி கேட்டாலோ யார் உயிர் போனாலும் அத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, அப்படிதானே? நடந்த தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடத்தான் புத்து கோயிலுக்கு வந்தேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாமியை வேண்டிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? உன் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? எனக்கு உன் மேல கோவம் ஒண்ணும் இல்ல. ஜெயந்தி, வா போலாம். அபி, அபி, நான் சொல்றத கேளுங்க. சாரி. Hey, sorry. Sorry.
ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். தேவி, நமஸ்காரம். ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம் கேசவா? என்னையே ஆவாகனம் பண்ணி பேசக்கூடிய